முரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க சமந்தா பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விஜயகாந்த் போன்று அதிரடி காட்டும் சமந்தா இந்தியாவிலேயே முதல் முறையாய் குவியும் வாழ்த்துக்கள். சினிமா திரையுலகில் சம்பளம் என்பது ஹீரோக்களை காட்டிலும் ஹீரோயின்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் என்பது படத்தின் வெற்றியை பொறுத்தே அமைகிறது. இந்த நிலையில் நடிகர்களுக்கான சம்பள விஷயத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக சமந்தா எடுத்துள்ள முயற்சிகளுக்கு வாழ்த்து குவித்து வருகின்றனர். விஜய், அஜித், ரஜினி, கமல் போன்ற நடிகர்கள் தற்போது 100 கோடிக்கு மேல் சம்பளம் பெற்று வருகின்றனர். இவர்கள் நடித்த படம் வெற்றியோ தோல்வியோ சம்பள விஷயத்தில் கராராக இருக்கின்றார்கள். ஆனால் நடிகைகளுக்கு அப்படி இல்லை. ஒரு படத்தின் வெற்றியை தொடர்ந்தே நடிகையின் மார்க்கெட் உயரும். அதற்கு ஏற்றவாறுதான் சம்பளத்தையும் உயர்த்துகின்றனர். டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த நயன்தாரா, சமந்தா, திரிசா ஆகியோரின் சம்பளம் இன்னும் 20 கோடியை தாண்டவில்லை. நடிகர்களைப் போல் நடிகைகளுக்கு சம்பளம் அதிகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்தும் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இதுவரை பேச்சுவார்த்தையாக மட்டுமே இருக்கிறது. நடிகை சமந்தா கடந்த 2023 திரலானா மூவிங் பிக்சரில் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். இந்த நிறுவனத்தின் முதல் படமாக பங்காரம் என்ற திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் சமந்தா லீட் ரோலில் நடித்து வருகிறார். இப்படத்தை நந்தி ரெட்டி இயக்குகிறார். இவர் ஏற்கனவே சமந்தாவை வைத்து ஜபர்தஸ்த் மற்றும் ஓ பேபி என 2 சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த நந்தினி ரெட்டி தற்போது 3வது முறையாக அவருடன் கூட்டணி அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரையுலகில் 90களில் 1 கோடி பெற்ற நடிகைகள் என்று லிஸ்ட் போட்டால் விரல் விட்டு எண்ணும் வகையில் தான் உள்ளனர். ஆனால் நடிகர்கள் 3 படம் ஹிட் கொடுத்த பிறகு சம்பளத்தை 3 மடங்கு உயர்த்துகிறார்கள். அமரன் படத்திற்கு பிறகு சாய் பல்லவி 6 கோடி வரை சம்பளம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. நம்பர் 1 நடிகையாக இருக்கும் நயன்தாரா படத்தை பொறுத்து 3 கோடி முதல் 12 கோடி வரை சம்பளம் பெறுகிறார். பாகுபலி நடிகை அனுஷ்கா 7 கோடி வரை சம்பளம் பெறுகிறார். இந்தியாவின் கிரஷ் என அழைக்கப்படும் ராஷ்மிகா புஷ்பா 2 படத்தில் 100 கோடி வரை சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. சாவா படத்திற்கு 4 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. சமந்தா 3 கோடி முதல் 8 கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. விவாகரத்து, அப்பாவின் மறைவு, மயோசிடிஸ் நோய் பாதிப்புகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் சமந்தா தற்போது இந்தி வெப் தொடர் மற்றும் படங்களிலும் நடித்து வருகிறார். சமீபத்தில் பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்காரம் படம் இயக்குனர் நந்தினி ரெட்டி சமந்தா பாலின பாகுபாடின்றி சம்பளம் வாங்குகிறார். இந்திய சினிமாவிலேயே யாரும் செய்யாத ஒன்றை அவர் செய்து வருகிறார். அவர் எடுத்திருக்கும் முயற்சியை பாராட்ட வேண்டும். மாற்றம் என்பது நம்மிடமிருந்துதான் தொடங்க வேண்டும் என்பதையும் சமந்தா நிகழ்த்தி காட்டி வருகிறார். இந்த தகவலை அறிந்த திரைப்பிரபலங்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விஜயகாந்த் போன்று அதிரடியான முடிவை சமந்தா எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இயக்குனருடனான காதல் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்தாரா சமந்தா? ரசிகர்கள் சந்தேகம். நடிகை சமந்தா இந்திய அளவில் கவனம் ஈர்த்த நடிகையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது நடிப்பில் கடைசியாக சிட்டாடல் ஹனிவனி வெப் சீரிஸ் வெளியானது. அது ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக புதிய வெப் சீரிஸில் நடித்து வருகிறார். இதற்கிடையே நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து அந்த உறவிலிருந்து வெளியே வந்த அவர் தற்போது இயக்குனர் ராஜை காதலிப்பதாக தொடர்ந்தும் தகவல் பரவி வந்த சூழலில் மீண்டும் ரசிகர்கள் அந்த பேச்சு எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த சமந்தா ஹாலிவுட்டில் நடிகையாக தனது கரியரை தொடங்கியிருக்கிறார். இங்கு இவரது நடிப்புக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தெலுங்கு திரையுலகிலும் அவருக்கான கதவுகள் திறந்தன. அதன்படி விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தார். அந்த படத்தில் நடித்த போது ஹீரோவாக நடித்த நாக சைத்தன்யாவுடன் சமந்தாவுக்கு காதல் ஏற்பட்டது. அந்த காதலுக்கு நாக சைத்தன்யாவின் வீட்டிலும் முழு சம்மதம் கிடைத்தது. சம்மதம் கிடைத்ததை தொடர்ந்து கோவாவில் வைத்து அவர்களுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு சமந்தா தொடர்ந்தும் நடித்தார். ஆனால் அது நாக சைத்தன்யாவின் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டது. ஆனால் நாக சைத்தன்யாவின் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள்.
தொடர்ந்து நடிக்க கூடாது என்றும் அவர்கள் கண்டிஷன் போட்டதாகவும் அதற்கு ஷாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் அதனால் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் பிரிந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமந்தாவை பிரிந்த நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்தார். அவர்கள் 2 பேருக்குமான திருமணம் கடந்த வருடம் ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த திருமணத்திற்கு பிறகு சமந்தா குறித்து பேசியிருந்த நாக சைத்தன்யா, சமந்தா விவாகரத்தில் என்னை மட்டும் ஏன் குற்றவாளி போல் பார்க்கிறீர்கள் என தெரியவில்லை என்றார். அதேபோல் சைத்தன்யாவின் 2வது திருமணம் குறித்து தான் எந்த விதமான பொறாமையும் படவில்லை என்றும் கூறியிருந்தார். நாக சைத்தன்யாவுக்கு 2வது திருமணம் நடந்தாலும் சமந்தா இன்னும் சிங்கிளாகத்தான் இருக்கிறார். அதே சமயம் சமீபத்தில் சிட்டாடல் இயக்குனர்களில் ஒருவரான ராஜுடன் சமந்தா கைகோர்த்து வந்த புகைப்படம் ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அதனை பார்த்த ரசிகர்கள் அவர்கள் 2 பேரும் காதலிக்கிறார்களா என்று சந்தேகத்தை கிளப்பினார்கள். மேலும் அவர்கள் டேட்டிங் செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலும் பாலிவுட்டில் வட்டாரம் அடித்துக் கொண்டு கசிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சமந்தா இயக்குனர் ராஜாவை தான் காதலிக்கிறாரோ என்று ரசிகர்கள் மீண்டும் சந்தேகத்தை எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது அவர்களது நண்பர் ஒருவரான பிறந்த நாள் கொண்டாட்டம் சமீபத்தில் மும்பையில் நடைபெற்றது. அதில் ராஜ், சமந்தா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று ராஜும் சமந்தாவும் ஒன்றாக நிற்கிறார்கள். அதை பார்த்த ரசிகர்கள் எங்கே போனாலும் இருவரும் ஜோடியாக இருக்கிறார்கள், இவர்களுக்குள் காதல் தான் என்று ரசிகர்கள் ஓப்பனாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சமந்தா காதல் செய்வது ஒன்றும் தவறு இல்லை. சைத்தன்யா 2வது திருமணம் செய்து கொண்டது போல் ஷாமும் 2வது திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் தொடர்ந்தும் கோரிக்கை வைத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து சமந்தா அந்த 3 நாட்கள் இப்படித்தான் இருந்தாரா, அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்காம். சமந்தா தற்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் அவர் நடிப்பில் கடைசியாக சிட்டாடல் ஹனிஃபனி வெப் சீரிஸ் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக அவர் புதிய வெப் சீரிஸ் ஒன்றில் நடிப்பதற்கு கமிட் ஆகியும் இருக்கிறார். இதற்கிடையே ஆன்மீகத்திலும் கவனம் செலுத்தி வரும் சாம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்கும் பதிவு ஒன்று சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் சிறிது ரோலில் அறிமுகமாகி மாஸ்கோவின் காவிரி படத்தில் ஹீரோயினியாக மாறியவர் சமந்தா. அதனைத் தொடர்ந்து தமிழில் வரிசையாக அவருக்கு வாய்ப்புகள் வந்தன. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் விரைவிலேயே முன்னணி ஹீரோயினியாக வலம் வர ஆரம்பித்தார். அப்படி அவர் விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ் என ஹாலிவுட் டாப் ஹீரோக்களுடன் தொடர்ந்தும் நடித்து வந்தார். தமிழில் அவரது வளர்ச்சி இருந்த சூழலில் அடுத்ததாக தெலுங்கு திரையுலகுக்கு அறிமுகமானார். விண்ணை தாண்டி வருவாயா படத்தை கௌதம் அங்கு சமந்தாவை வைத்து ரீமேக் செய்தார். அந்த படம் அவருக்கு நாக சைத்தன்யாவுடன் காதலையும் தெலுங்கு திரையுலக வாய்ப்பையும் ஒன்று சேர பெற்றுக் கொடுத்தது. ஹீரோயின்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கும் அவர் கடந்த 2017ஆம் ஆண்டு நாக சைத்தன்யாவை கோவாவில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். 2 பேரும் சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர் சமந்தா. இந்த நிலையில் இவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஈசா யோகா மையத்திற்கு சென்று குறித்து யோகா மையத்தில் 3 நாட்கள் மௌன விரதம் இருந்தேன், தொலைபேசியை பயன்படுத்தவில்லை, யாரிடமும் பேசவில்லை, தனியாக அந்த 3 நாட்களும் இருந்தேன், அதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது, கண்டிப்பாக இதனை நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது இந்த பதிவு ரசிகர்களிடையே ட்ரெண்ட் ஆகி இருக்கு. இன்னைக்கு நாங்க சமந்தா பத்தி பார்த்திருந்தோம். இதே போல இன்னும் ஒரு சினி தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜய் ஹரணி.